ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் பாப்கார்ன் மேக்கர் இல்லாமல் சோஸ் பேனில் எப்படி பாப்கார்ன் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 70 கிராம் சோளன், இப்படி ரையான சோளனாக இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ஒலிவ் ஆயில், உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, இவ்வளவு பொருட்களும் தேவை. அடி திக்கான பாத்திரம் ஒன்று எடுக்கணும். இப்படி தட்டையான பாத்திரமாக இருக்கணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டுருக்கிறேன். எண்ணெயை விடணும். இந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாகணும். எண்ணெய் ஹீட்டான பிறகு தான் நாங்கள் சோளனை போடணும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுது. எடுத்து வச்சிருக்கிற சோளனை ஆட் பண்ணணும். சோளனில் ஆயில் கோட் பண்ணுற மாதிரி கோட் பண்ணி விடணும். மூடி ஒன்றால் மூடணும். மூடி நல்ல ஃபிட்டாக இருக்கணும். காற்று போகாத மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா பாப்கார்ன் பாப் பண்ண தொடங்கிட்டுது. இந்த டைமில் அடுப்பை லோ ஹீட்டுக்கும் மீடியம் ஹீட்டுக்கும் இடையில் விடணும். பாப்கார்ன் அப்படி பாப் பண்ணுதான்னு பாருங்க. இடையிடையே நாங்கள் இப்படி ஷேக் பண்ணி விடணும். கோனெல்லாம் பாப் பண்ணிட்டுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இதை நாங்கள் இனி இன்னொரு பாத்திரத்துக்குள்ள மாற்றணும். இப்படி பாப் பண்ணாமல் இருக்கிற கோனை வீசோடும். இந்த பாப்கார்ன் சூடாக இருக்கே 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். சால்டட் பாப்கார்ன் ரெடி. பட்டர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு நீங்கள் பாப்கார்ன் செய்யக்கில்லையே ஆயில் விடக்கில்ல, அதுக்குள்ள கொஞ்சமாக பட்டரும் போட்டு நீங்கள் அந்த பாப்கார்னை செய்தெடுக்கலாம். பாப்கார்ன் செய்தெடுத்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி பாப்கார்னுக்குள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணணும். பட்டரை மெல்ட் பண்ணியாச்சு. செய்து வச்சுக்கிற பாப்கார்னுக்குள்ள பட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். பட்டர் ஃப்ளேவரோட பட்டர் பாப்கார்ன் ரெடி. எண்ணெய் சூடான பிறகு பாப்கார்ன் ஆட் பண்ணுறேன். பாப்கார்ன் ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஷேக் பண்ணி விடணும். இப்படி ஷேக் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன். இது ஸ்வீட் பாப்கார்ன். மூடியால் மூடி விடணும். ஸ்வீட் பாப்கார்னுக்கு அடிக்கடி ஷேக் பண்ணி கொண்டு இருக்கணும். ஏன்னு சொன்னால் சீனி அடியில் இருந்துச்சுன்னு சொன்னால் கருகி அடி பிடிச்சிடும். அதால் அடிக்கடி ஷேக் பண்ணணும். வாவ், பாப்கார்ன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி. ஸ்வீட் அண்ட் சால்ட் பாப்கார்ன் செய்ய போகிறீங்களான்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்வீட் பாப்கார்னுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணினா ஸ்வீட் அண்ட் சால்டட் பாப்கார்ன் ரெடி. உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரை நீங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். பாப்கார்ன் மேக்கர் இல்லாமலே சோஸ் பேனில் இப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் பாப்கார்னை விதமாக செய்து சாப்பிடலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.